தொடர்ந்து சீரக தண்ணீரை குடிச்சிட்டு வர்ற சில பேர் வந்து எனக்கு தெரிந்தவர்கள் வந்து தலை சுற்றல் இருந்தது, ரொம்ப டயர்டாக இருக்குது அப்படிங்கிற தகவல்லாம் நான் கேள்விப்பட்டிருக்கிறேன். ஓகே. அந்த மாதிரியான வாய்ப்புகள் இருக்குதா நிஜமாவே? அது என்னன்னா அளவு. நம்ம இப்போ சீரக தண்ணீர் குடிக்கலாம்னு சொல்கிறோம். சீரக தண்ணீருக்குன்னு ஒரு அளவு இருக்குது. ஒரு நாளைக்கு வந்து நம்ம சேர்க்க வேண்டிய 2 டீஸ்பூன் அளவில் 2 லிட்டர் தண்ணியில் குடிநீர் போட்டு ஒருத்தர் எடுத்துக்கலாம். அதே வந்து குவான்டிட்டி என்ன பண்ணுறாங்கன்னா 2 டேபிள் ஸ்பூன் அந்த அளவுக்கு சீரகம் போட்டு 1 டம்ளர் தண்ணியில் காலையில் மட்டும் ஒரு சிலர் குடிச்சிட்டு வராங்க. அந்த மாதிரி குடிக்கும்போது இந்த தலை சுற்றல், ஏன்னா அது டயூரிட்டிக் ஆக்ஷன் நம்ம சொன்னோம் இல்லையா, யூரின் நிறைய போக வைக்கும். அப்போ நமக்கு வந்து தலை சுற்றல், கொஞ்சம் டயர்டாக இருக்கிறது, இந்த மாதிரி சிம்டம்ஸ்லாம் தெரியும். ஸோ அந்த குவான்டிட்டியை சீரக குடிநீர் ப்ரொசீஜரை கரெக்டாக ஃபாலோ பண்ணும்போது இந்த சிம்டம்ஸ்லாம் இருக்காது. சரி மேம். இதை தவிர வந்து கர்ப்பிணிகள், குழந்தைகள், வயதானவர்கள், இந்த மாதிரி இருக்கக்கூடியவங்க, வேறு ஏதாவது குறிப்பிட்ட நோயில் இருக்கிறவங்க, இதய பிரச்சனைகள் இருக்கிறவங்க, இந்த மாதிரி மக்கள் வந்து யாராவது இந்த ஜீரக குடிநீர், ஜீரகம் சம்பந்தப்பட்ட விஷயங்களை தவிர்க்கணும் அப்படின்னு ஏதாவது தகவல் இருக்குதா? ஜீரக குடிநீரை வந்து முழு நேர தண்ணீருக்கு பதில் குடிக்கிறத வந்து வயதானவர்கள் தடுத்துக்கலாம். அவங்க வந்து காலையிலேருந்து அதே தண்ணீரை குடிக்க வேண்டாம். செரிமானத்துக்காக மட்டும் ஒரு 1/2 டம்ளர் தண்ணி, சீரக தண்ணீர் வந்து உணவுக்கு அப்புறம், மதிய உணவுக்கு அப்புறம் எடுத்துக்கலாம் வயதானவர்கள். இந்த கபம், சளி அதிகமாக இருக்கிறவங்க, கபம் அதிகமாக சேர்றவங்க உடலினர் வந்து சீரக குடிநீர் குடிக்கிறது தவிர்த்துக்கலாம். மற்றபடி குழந்தைகளுக்குலாம் கொடுக்கலாம்? குழந்தைகளுக்கு தாராளமாக ஒரு வேளைக்கு எப்படி பெரியவர்களுக்கு சொன்னமோ அதே ப்ரொசீஜர், ஒரு நாளைக்கு ஒரு வேளை 1/2 டம்ளர் தண்ணி குடிக்கலாம்.